வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாற்றியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாற்றியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்றும் மலையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்று மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள்.
ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். திருப்பாடல் 37:25. நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. சில நேரங்களில் நாம் நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் செயல்பட்டாலும் அதற்குரிய கைமாறு கிடைக்காமல் போகலாம். மேலும் யாரோ ஒருவருடைய தீய செயலினால் நாம் பாதிக்கப்படலாம். அந்த நேரங்களில் கடவுள் எனது நேர்மைக்கு கைமாறு தரவில்லையே, உண்மை பக்கம் நின்று தீயவர்களை தோல்வி அடைய செய்யவில்லையே என்ற வருத்தங்கள் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் இவ்விதம் நடந்துவிட்டால் கடவுளுடைய செயல்பாடுகள் அங்கே முற்று பெற்றுவிட்டதாக அர்த்தம் அல்ல. இனி அடுத்து கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று கவனிக்க வேண்டும். நேர்மையும் உண்மையும் நிறைந்த யோசேப்புக்கு எதிராக அக்கிரமமும் அநியாயமும் வெற்றி பெற்றது. ஆனால் அது நிரந்தரமாயிருக்கவில்லை. கடவுள் செயல்பட்டு அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். கடவுளுக்கு முன்பாக நேர்மையை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் வாழ்கின்ற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. மேலும் இவர்களை நீதியின் வலக்கரத்தால் தாங்கி நலன்களால் நிரப்பும். தீமைகள் இவர்களை அணுக விடாதையும் இவர்கள் கேட்பதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.